அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு 131 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட எங்கே முடிஞ்சிருக்கோம்? இந்த ஜாங்லி வந்து சண்டை போட்டு முடிச்சிருப்பான் இல்லையா? இப்போது இவனுங்களாம் பேசுகிறானுங்க, என்னது லின்ஃபங் வந்து ஜாங்லியோட ஸ்ட்ராங்கா? என்னடா சொல்கிறீங்க? இப்போ தான் அவன் வந்து சண்டை போட்டதை பார்த்தோம், இவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், அது எப்படி லின்ஃபங்கால் இவனை பீட் பண்ண முடியும்? இவனுங்க பொய் சொல்கிறானுங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. அந்த டைமில் இன்னொருத்தன் வரான். அவன் என்ன சொல்கிறான், அப்போ நான் வந்து உங்ககிட்ட சண்டை போடணும்னு ஆசைப்பட்றேன், என்கிட்ட சண்டை போடு அப்படின்னு கேட்குறான். அதான் லின்ஃபங் சொல்கிறான், இங்கே பாரு, இவன் ஏற்கனவே போட்ட சண்டையில் ஏகப்பட்ட பீஸ்ட் வந்து நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு, இப்போ சண்டை போகிறதுக்கான நேரம் கிடையாது, முதல்ல இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லின்ஃபங் சொல்கிறான்ப்பா. ஆனால் இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, தம்பி இங்கே பாரு, சண்டை போகிறதுக்கு பயம்னா பயம்னு சொல்லு, அதை விட்டு பீஸ்ட் வருது அது இதுன்னு சொல்லிட்டு படம் காட்டாத, பொய் சொல்லாத அப்படிங்கிறானுங்க. உண்மையாகவே பீஸ்ட் ஆக்சுவலாக இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. இவனுங்களுக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கும்போது சென்ஸ் பண்ணிட்டான். இவனுங்க எப்படியே நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது பீஸ்ட் பக்கத்தில் வந்துடுச்சு. இப்போ தான் இவனுங்க பார்க்குறானுங்க, ஐயோ உண்மையாகவே பீஸ்ட் வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. ஏன்னா வந்திருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெருசாக ரைனோசரஸ் மாதிரி இருக்குங்க. என்னடா பண்ணுறது அப்படிங்கிறப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறான், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இது வந்து தரையில் வரக்கூடிய ஒரு மிருகம் தான், நம்ம காற்று வழியாக போயிடலான்னு சொல்லிட்டு ஏர்ஷிப் அப்படிங்கிறத வர வைக்கிறாங்க. அது மேலே எல்லாரும் ஏறுறாங்க. அந்த டைமில் நம்ம டீம் வந்து போல, இந்த பொண்ணுமே போல. அதான் அவனுக்கு கூப்பிட்றானுங்க, இங்கே இருந்தால் நீ அவ்வளோதான், ஒழுங்குமுறையாக ஷிப்பு மேலே வந்துரு அப்படின்னு சொல்கிறப்போ இவன் போக மாட்டேன் அப்படிங்கிறா. இல்லை நான் வந்து லின்ஃபங் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறா. ஏம்மா நீ வந்து யாரையோ நம்புற, என்ன நம்ப மாட்டியா அப்படிங்கிறானுங்க. இப்போ நம்ம டீமும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன்பா நம்மளும் அந்த ஷிப்பு மேலே ஏறிடலாமா அப்படின்னு கேட்கும்போது லின்ஃபங் என்ன சொல்கிறான், இல்லை இன்னொரு டைரெக்ஷனில் ஃப்ளையிங் பீஸ்ட் வந்துகிட்டு இருக்கு, அது இதை விட பயங்கர மோசமாக இருக்குது அப்படிங்கிறான். ஆஹா இது வேறு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளையிங் மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணதுப்பா. இவனுங்க பார்க்குறானுங்க, டேய் அது லெவல் 3 டிவைன் மார்ஷல் ரெல்மில் தானே இருக்குது, முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போடுறான்ப்பா. யார் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணால அவன் தான் சண்டை போடுறான். அந்த ஒரு பீஸ்ட்டை டிஃபீட் பண்ணிட்டான். உடனே கூட இருக்கவன், பிரதர் இருக்கும்போது நான் ஏன்டா பயப்படணும், எந்த பீஸ்டோனா வரட்டும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் 7 மான்ஸ்டர் அப்படிங்கிறது வருதுங்க. ஆஹா என்னடா இது லெவல் 7ல் இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, சீக்கிரம்டா ஒரு ஷீல்டு மாதிரி போடுங்கடா அப்படிங்கிறானுங்க. ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு அந்த ஒரு பீஸ்ட் கிட்ட சண்டை போட்டுட்ருக்கான். ஆனால் ஒன்றும் பருப்பு வேகலைன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு ஷீல்டுமே உடஞ்சி போச்சு. கீழே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, நல்ல வேலை நம்ம அந்த கப்பலில் போலடா, போயிருந்தோன்னா அவ்வளோதான் போல தெரியுதேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதான் லின்ஃபங் சொல்கிறான், அவசரப்படாத, நம்மளை நோக்கி பீஸ்ட் வந்துக்கிட்டு இருக்கு, சண்டை போட ரெடி ஆகுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று வெட்டுறான் பாருங்க. அந்த ஸ்லாஷ்லேருந்து வந்த எனர்ஜி ஒருத்தன் பார்க்குறான், அடடா இவனோட அட்டாக்கை பார்க்கும்போது லெவல் 6ல் இருப்பான் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இப்போ எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஹெவன்லி ஸ்வாட் செக்டரை சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கத்தி அப்படிங்கிறத எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க எல்லாமே அவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி டெக்னிக் அப்படிங்கிறது இருக்கோ அதை யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்கப்பா. பீஸ்ட் எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லின்ஃபங்கோட சிஸ்டர், அவன் 3 கத்தியை கையில் எடுத்துட்டா. அதாவது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விங்டு மான்ஸ்டர் இருக்குல்ல, அது கூட சண்டை போடுறதுக்கு திணறிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் அந்த மான்ஸ்டர்ஸை அட்டாக் பண்ணி வீழ்த்துறாங்க. இவனுங்க அப்படியே பார்க்குறானுங்க, யாரா நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்குறானுங்க. லின்ஃபங்கோட சிஸ்டர் கையில் 3 சீக்ரெட் ஸ்வாடோட நிற்கிறா. இவனுங்க பார்க்குறானுங்க, யாரா இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா, 3 சீக்ரெட் ஸ்வாடோட வச்சிருக்கா, என்னடா சீக்ரெட் ஸ்வாடெல்லாம் கேபேஜ் மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. லின்ஃபங்கோட சிஸ்டர் மட்டும் கிடையாது, இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பவர்ஃபுல் ஸ்வாட் இருக்கும்ல. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பார்க்குறா, இது என்ன நான் கனவு ஏதாவது காணிட்டு இருக்கேன்னா, போன முறை இவங்களை பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, இப்போ நான் பயங்கரமாக சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. எல்லாருமே லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டை அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லின்ஃபங்கெல்லாம் சம்பவம் வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கான். மேலே நாங்கள் பறந்து போகிறோம் அப்படின்னு போனாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விங்டு மான்ஸ்டர் கிட்ட சண்டை போட்டு அட்டாக் பண்ணி அவங்களால தாங்கவே முடியலைங்க. ஒருத்தன் சொன்னான்ல, டேய் நான் வந்து கிங் லெவல் மார்ஷல் சொல் வச்சுருக்கேனே, அவனை முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டு பார்க்குறான், அவனாலே முடியல. அவனை சொல்கிறான், ஒழுங்கு முறையதே வாயை மூடிட்டு கிழியே இருந்திருக்கலாம் போல தெரியுதே அப்படிங்கிறான். இப்போது இவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மேலே இந்த சங்சிங் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தான சிச்சுவேஷனுங்க. அவனால் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டு பார்க்குறான், பட் இருந்தாலும் அவனால் சமாளிக்க முடியல. லின்ஃபங் பார்க்குறான், ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்க இல்லையா, உடனே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்ப்பா. போனவன் என்ன பண்ணுறான், அந்த பீஸ்டோட அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டு அடுத்த ஹோலி ஸ்வாட் அப்படிங்கிறத வெளியில் எடுக்கிறான். இப்போ தான் எல்லாரும் பார்க்குறாங்க, ஏன்னா இந்த ஹோலி ஸ்வாடை இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனே வெளில எடுக்கிறான். இப்போ தான் மற்றவங்களுக்கு புரியுது, ஆஹா லின்ஃபங் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழுந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் அப்படியே பவரை பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது மொத்த பீஸ்ட்டுமே வந்து இவனை நோக்கி தான் வருது. என்னடா அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கானே, அட்டாக் பண்ணுவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணானா, ஒரு ஸ்பாட் ரெயின் மாதிரி கிரியேட் பண்ணி அங்கே வர பீஸ்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான்பா.
இப்போ தான் இவங்க எல்லாருக்குமே புரியுது, ஆஹா இதுதான் லின்ஃபங்கோட ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இன்னொரு சைடில் இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா திணறிட்டு இருக்கான். ஐயோ நம்ம கதை முடிஞ்சு போச்சா அப்படின்னு யோசிக்கும் பொழுது லின்ஃபங் அங்கேயும் போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அதாவது இவனை யாரெல்லாம் வந்து குறை சொன்னாங்களோ, யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ, எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம எல்லாருக்குமே இவன் ஹெல்ப் பண்ணுறான். இந்த சண்டை இங்கே போயிட்டு இருக்க அதே சமயத்தில் அந்த ஜியான் இருந்தாங்க பாருங்க, அவங்களுடைய பிரதர் அவன் என்ன பண்ணுறான், இன்னொரு பீஸ்ட் கிட்ட சண்டை போடுறான் அப்படிங்கிற பேரில் அவனோட ஐஸ் வாட் அப்படிங்கிறத எடுத்து யூஸ் பண்ணி அது பார்த்தீங்கன்னா இவனை திரும்பி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆஹா இதனடா வம்பா போச்சேன்னு யோசிக்கும் போது லின்ஃபங் தான் மறுபடியும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக போய் அந்த பீஸ்ட் கிட்ட தான் அவங்கள காப்பாற்றுறான். காப்பாற்றிட்டு என்ன சொல்கிறான், நான் இங்கே இருக்கும்போது எந்த பீஸ்ட்டுமே உன்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றான். அதே சமயத்தில் இன்னொரு பீஸ்ட் வேகமாக வந்துகிட்டு இருக்குப்பா, இருந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறான், ஒரே கத்தியை பயன்படுத்தி அந்த பீஸ்ட்டையும் முடிச்சு விட்டான். இப்போ தான் எல்லாரும் பார்க்குறாங்க, ஆஹா ஜாங்லி சொன்னது உண்மைதான் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க. இப்போ லின்ஃபங் என்ன பண்ணுறான், அந்த ஒரு லேடியை கீழே கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறான்ப்பா. அதான் அவங்க சொல்கிறாங்க, நீ என்கிட்ட பேசவே மாட்டேன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், அது எப்படிங்க நான் பேசாமல் போயிடுவேன், நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த வாட்டர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத கிடைச்சிருக்காது, என்னோட சிஸ்டரை நான் சேவ் பண்ணியிருக்கவே முடியாது, நான் எப்படி உங்ககிட்ட பேசாமல் போவேன் அப்படிங்கிறான். லின்ஃபங் என்ன சொல்கிறான், இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, நீங்கள் என் கூட சேர்ந்து பயணம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் இன்னொருத்த வந்து என்ன சொல்கிறான், நமக்கு டைம் ஆச்சு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கப்பா. இவங்க வந்து ஒரு ஏன்ஷியன்டான பிளேஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறாங்களாம். அதனால் எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. இதோட இந்த ஒரு எபிசோட் முடிஞ்சிச்சுங்க. நம்ம வந்து அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.